கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியும் அதில் உள்ள நிறைவும் கர்த்தருடையது. இன்னொரு வசனத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதும்போது பூமியையோ மனுபுத்திரருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, பூமியை கர்த்தர் நம்பி மனுபுத்திரத்திலே கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தருடையது, அவர் தான் இதெல்லாம் உண்டாக்கினார். பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் மனுபுத்திரர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் கர்த்தருடைய தேசம், கர்த்தர் ஆளுகிற தேசம், கர்த்தர் உண்டாக்கி நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு கொஞ்ச காலம் வாழுவதற்கு நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கொஞ்ச காலம் வாழுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நாம இந்த பூமியை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெள்ளத்தில் மிகுதி வரும்போது நாம் மரணத்தை சந்திக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக பேச வேண்டிய வார்த்தை பேசவும், வாழ்கிற கொஞ்ச காலத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விடாதபடி பூமியில் மனுஷனுக்கு மேல் மனுஷன் அன்பு வைத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மன நிறைவுக்காகவும் நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனுபுத்திரன்ட்ட ஏன் கொடுக்குறாரு? இவன் நல்லா வச்சுக்கிடுவான், பண்படுத்துவான், இதை சரி பண்ணுவான், இந்த பூமியை அவன் ஆண்டு கொள்ளுவான், மறுபடியும் அவன் கடந்து போகிறான். யாரும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர இன்றைக்கு உயிரோடு இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்து உயிரோடு இருக்கிறார். வேறு யாரும் உயிரோடு இல்லை. அப்போ இந்த தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமி கர்த்தருடையது, நமக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற கொஞ்ச காலம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவாயும் அன்பாயும் வாழும்போது தேவன் நம்மகிட்ட கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அதை மனுபுத்திரர் கொடுக்கிறார். அதனால நாங்கள் கவனமாக செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.